திருச்சிற்றம்பலம். சக்கரப்பேறு. மால்போதகன் என்னும் வன்மைக்கிங்காங்காரம் கால்போதம் கையினொடு அந்தரச் சக்கரம் மேல்போக வெள்ளிமலை அமராபதி பார்போகம் ஏழும் படைத்துடையானே. சக்கரம் பெற்று நல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கரன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்கனல் சத்தியை தான் கூறு செய்ததே. கூறது வாக குறித்து நற்சக்கரம் கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு கூறது செய்து கொடுத்தனன் சத்திக்கு கூறது செய்து தரித்தனன் கோலமே. தக்கன் தன் வேள்வி தகர்த்தனல் வீரர்பால் தக்கன் தன் வேள்வியில் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை சசிமுடி மேல்விட வக்கி உமிழ்ந்தது வாய்வுக்கிரத்திலே. எலும்பும் கபாலமும். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. அடிமுடி தேடல். பிரமனும் மாலும் பிரானே நான் என்ன பிரமன் மால் தங்கள் தம் பேதைமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரணடி தேடி அரற்றுகின்றாரே. அடிமுடி காண்பார் அயன்மாலிருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானே. ஆமேழ் உலகுற நின்றயம் அண்ணலும் தாமேழ் உலகில் தளர்ப்பிழம்பாய் நிற்கும் வானேழ் உலகுறும் மாமணி கண்டனை நானே அறிந்தேன் அவன் ஆண்மையாலே. ஊனாய் உயிராய் உணரங்கியாய் முன்னம் சேனாய் வானோங்கித் திருவுருவாய் அண்ட தாணுவும் ஞாயிறும் தன்மதியும் கடந்து தான் முழுது அண்டமுமாகி நின்றானே. நின்றான் நிலமுழுது அண்டத்துள் நீளியன் அன்றே அவன் வடிவு அஞ்சினர் ஆய்ந்தது சென்றார் இருவர் திருமுடி மேல் செல நன்றாம் கழலடி நாட ஒண்ணாதே. சேவடி ஏத்தும் செறிவுடை வானவர் மூவடி தாயென்றானும் முனிவரும் பாவடியாலே பதம் செய் பிரமனும் தாவடி இட்டு தலை பெய்துமாறே.
தான கமலத்து இருந்த சதுமுகன் மானக்கருங்கடல் வாழித் தலைவனும் ஊனத்தின் உள்ளே உயிர்போல் உணர்கின்ற தான பெரும்பொருள் அண்மையதாமே. ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர் மேலிங்கன் வைத்ததோர் மெய்நெறி முன்கண்டு ஆலிங்கனம் செய்து உலகம் வலம் வரும் கோலிங்கம் அமைஞ்சருள் கூடலுமாமே. வாழ் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அருகிலர் கோள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோளாகத்தன் தாழ் கொடுத்தானடி சாரகீலாரே. ஊழி வலம் செய்தங்கு ஊரும் ஒருவர்க்கு வாழி சதுமுகன் வந்து வெளிப்படும் விழித்தலை நீர் விதித்தது காவெனும் ஊழிக்கதிரோன் ஒளியை வென்றானே. படைப்பு ஆதியோடந்தம் இலாத பராபரம் போதமதாக புணரும் பராபரை சோதியதனில் பரம் தோன்றத் தோன்றுமாம் தீதில் பறை அதன் பால் திகழ் நாதமே. நாதத்தில் விந்துவும் நாதவிந்துக்களில் தீதற்று அகம் வந்த சிவன் சக்தி என்னவே பேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் வாதித்த இச்சையில் வந்தெழும் விந்துவே. இல்லது சக்தி இடந்தனில் உண்டாகி கல்லொளி போல கலந்துள்ளிருந்திடும் வல்லது ஆக வழி செய்த அப்பொருள் சொல்லது சொல்லிடில் தூராதி தூரமே. தூரத்தில் சோதி தொடர்ந்து ஒரு சக்தியாய் ஆர்வத்து நாதம் அணைந்து ஒரு விந்துவாய் பாரச்சதா சிவம் பார்முதல் ஐந்துக்கும் சார்வத்து சக்தி ஓர் சார்த்துமானாமே. மானின் கண் வானாகி வாயு வளர்ந்திடும் கானின் கண் நீரும் கலந்து கடினமாய் தேனின் கண் ஐந்தும் செறிந்து ஐந்து பூதமாய் பூவின் கண் நின்று பொருந்தும் புவனமே. புவனம் படைப்பார் ஒருவன் ஒருத்தி புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர் புவனம் படைப்பானும் பூமி செய்யனாய் புவனம் படைப்பான புண்ணியத்தானே. புண்ணியன் நந்தி பொருந்தி உலகெங்கும் தண்ணியமானை வளர்த்திடும் சக்தியும் கண்ணியல்பாக கலவி முழுதுமாய் மண்ணியல்பாக மலர்ந்தெழும் பூவிலே. நீரகத்து இன்பம் பிறக்கும் நெருப்பிடை காய்கதிர் சோதி பிறக்கும் அக்காற்றிடை ஓர் உடை நல்லுயிர் பாதம் ஒலி சக்தி நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே. உண்டு உலகேழும் உமிழ்ந்தான் உடனாகி அண்டத்து அமரர் தலைவனாமாதியும் கண்ட சதுமுக காரணன் தன்னொடும்
பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே. ஓங்கு பெருங்கடல் உள்ளுரு வானொடும் பாங்கர் கையிலை பராபரன்தானும் வீங்கும் கமல மலர்மிசை மேலயன் ஆங்குயிர் வைக்கும் அது உணர்ந்தானே. காரணன் அன்பில் கலந்தெங்கும் நின்றவன் நாரணன் நின்ற நடுவுடலாய் நிற்கும் பாரணன் அன்பில் பதம் செய்யும் நான்முகன் ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே. பயன் எளிதாம் பரு மாமணி செய்ய நயன் எளிதாகிய நம்பன் ஒன்றுண்டு அயன் ஒளியாயிருந்தங்கே படைக்கும் பயன் எளிதாம் பயணம் தெளிந்தேனே. போக்கும் வரவும் புனிதன் அருள் புரிந்து ஆக்கமும் சிந்தையது ஆகின்ற காலத்து மேக்கு மிக நின்ற 8 திசையொடும் தாக்கும் கலக்கும் தயாபரன் தானே. நின்றுயிர் ஆக்கும் நிமலன் என் ஆறுயிர் ஒன்றுயிர் ஆக்கும் அளவை உடலுற முன்துயராக்கும் உடற்கும் துணையதான் நன்றுயிர்ப்பானே நடுவு நின்றானே. ஆகின்ற தன்மையில் அக்கணி கொன்றையன் வேகின்ற செம்பொனின் மேலணி மேனியன் போகின்ற சீவன் புகுந்துடலாய் உளன் ஆகின்ற தன்மை செய்யாண்ட கையானே. ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் பருவங்கள் தோறும் பயன் பலவான திருவொன்றிற் செய்கை செகம் முற்றுமாமே. புகுந்து அறிவான் புவனாபதி அண்ணல் புகுந்து அறிவான் புரிசக்கரத்து அண்ணல் புகுந்து அறிவான் மலர்மேலுரை புத்தேள் புகுந்து அறியும் முடிக்காகி நின்றாரே. ஆணவச்சத்தியுள் ஆமதில் ஐவரும் காரிய காரண ஈசர் கடைமுறை பேணிய ஐந்தொழிலால் விந்துவில் பிறந்து ஆணவம் நீங்காதவர் எனலாகுமே. உற்றமுப்பால் ஒன்று மாயாள் உதயமாம் மற்றைய மூன்றும் மாயோதயம் விந்து பெற்றவன் நாதம் பறையில் பிறத்ததால் துற்ற பரசிவன் தொல்விளையாட்டிதே. ஆகாயம் ஆதி சதாசிவர் ஆதியன் போகாத சக்தியுள் போந்துடன் போந்தனர் மாகாய ஈசன் அரண்மால் பிரமனாம் ஆகாயம் பூமி முன் காண அளித்தலே. அழியார் முக்கோணம் வைந்தவம் தன்னில் அழியார் திரிபுரையாம் அவள்தானே அழியார் சதாசிவமாகி அமைவாள் அழியார் கருமங்கள் 5 செய்வாளே.
வாரணி கொங்கை மனோன்மணி மங்களி காரணி காரியமாகக் கலந்தவள் வாரணி ஆரணி வானவர் மோகினி பூரணி போதாதி போதமுமாமே. நின்றது தானாய் நிறைந்த மகேசுரன் சென்றங்கு இயங்கும் மரண் திருமாலவன் மன்றது செய்யும் மலர்மிசை மேலையன் என்று இவராக இசைந்திருந்தானே. ஒருவனுமே உலகு ஏழும் படைத்தான் ஒருவனுமே உலகு ஏழும் அழித்தான் ஒருவனுமே உலகு ஏழும் துடைத்தான் ஒருவனுமே உலகோடு உயிர்தானே. செந்தாமரை வண்ணன் தீவண்ணன் எம் இறை மைந்தார் முகில் வண்ணன் மாயம் செய் பாசத்தும் கொந்தார் குழலியர் கூடிய கூட்டத்தும் ஐந்தார் பிறவி அறுத்து நின்றானே. தேடும் திசை எட்டும் சீவன் உடல் உயிர் கூடும் பிறவி குணம் செய்த மானந்தி ஊடும் அவர் தமது உள்ளத்துள்ளே நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே. ஓராயமே உலகேழும் படைப்பதும் ஓராயமே உலகேழும் அழிப்பதும் ஓராயமே உலகேழும் துடைப்பதும் ஓராயமே உலகோடு உயிர்தானே. நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் கோது குலத்தொடும் கூட்டி குழைத்தனர் ஏது பணியன்றி செய்யும் இருவர்க்கு ஆதி இவனே அருளுகின்றானே. அப்பரிசு 84,100,000 மெய்ப்பரிசு எய்தி விரிந்துயிராய் நிற்கும் பொய்ப்பரிசு எய்தி புகழும் மனிதர்க்கு இப்பரிசே இருள் மூடி நின்றானே. ஆதித்தன் சந்திரன் அங்கி எண்பாலர்கள் போதித்த வானொளி பொங்கிய நீர்புவி வாதித்த சத்தாதி வாக்குமனாதிகள் ஓதுற்ற மாயையின் விந்துவின் உற்றதே.